11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி. மேட்ச் ஸ்டார்ட். கிரிக்கெட் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம். ஸோ எதுக்குன்னா வந்துட்டு பிப்ரவரி வந்துருச்சு, வேலண்டைன்ஸ் மந்த்லாம் கிடையாது, இது T20 வேர்ல்ட் கப்போட மந்த்து. ஸோ அதனால அதுக்கான ஸ்குவாட்ஸோட அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக தான் வந்திருக்கோம். அண்ட் ஸ்குவாட்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அதை பத்தின ஒரு டிஸ்கஷனுக்கு தான் வந்திருக்கோம். யார் நம்ம கூட இருக்காருன்னா ஸ்டீவன்சன் ப்ரோ தான் இருக்காரு. ஸோ இன்னைக்கு எப்படி இருக்கீங்க ப்ரோ? ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம். ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம். சாரி, ஆக்சுவலி நிறைய வீடியோஸ் பண்ண வேண்டியது, பட் கொஞ்சம் பிஸி ஆயிட்டு அப்புறம் எனக்கும் கொஞ்சம் லைட்டா இன்ஜுரி வந்ததுனால பண்ண முடியல. ஸோ பரவாயில்ல, இப்போ கூட நம்ம வேர்ல்ட் கப் முன்னாடி ஃபுல்லத்தையும் கவர் பண்ணிடலாம். நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஸோ நீங்க சொல்லுங்க ப்ரோ, என்னென்ன இன்னைக்கு பேச போறோம் அப்படின்னு. இன்னைக்கு நம்ம பேச போறது வந்து ஆஸ்திரேலியா as well as ஸ்காட்லாண்டோட ஸ்குவாட் பத்தி பேச போறோம். ஸ்காட்லாந்து வந்து பங்களாதேஷ்க்கு பதில் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிற ஒரு டீம்ன்றனால ரெண்டு டீம்ஸை பத்தி இன்னைக்கு பேச போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆஸ்திரேலியால இருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஒரு தடவை நான் ஸ்குவாட் மட்டும் ரீட் பண்றேன், அது பத்தின ஒரு பேசிக் தாட்ஸா நான் சொல்றேன், அப்புறம் நம்ம அப்படியே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வந்துட்டு மிச்சல் மார்ஸ் as well as கேப்டனா இருக்காரு. ஒரு ரெண்டு சேஞ்சஸ் மட்டும் தான் இப்போ வந்திருக்கு. அந்த இன்ஜுரி கன்சர்ன்ஸ்னால அவங்களோட ஸ்குவாடை மாத்திருக்காங்க. ஸோ மிச் மார்ஸ், டிராவிஸ் ஹெட், ஜாஷ் ஹேசல்வுட், ஜாஷ் இங்கிலீஷ், கூப்பர் கான்லி, பார்லெட், டிம் டேவிட், மேத்யூ குனமன், கிளென் மேக்ஸ்வெல், மேட் ட்ரென்ஷா, பென் வாஷஸ், கேமரோன் கிரீன், மார்க்கஸ் டாய்னஸ், நாதன் எல்லிஸ் அண்ட் கடைசியா ஜாம்பா இருக்காரு. ஸோ இந்த ஸ்குவாட் பத்தி எனக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா, முன்னாடியே அந்த நம்ம இதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு இன்ஜுரிஸ், ஐ மீன் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு ஷார்ட் இருந்தாரு, அதுக்கப்புறம் வந்துட்டு கமின்ஸ் இருந்தாரு. கமின்ஸ் இருந்தப்போ இட் வாஸ் ஓகே. ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு பேஸ் அட்டாக்ல ஒரு நல்ல இதுதான் இருக்கு. அண்ட் வந்து ஷார்ட்டும் வந்து ஸ்பின் பண்ணுவாருன்ற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ ஏன் அதுல சேஞ்சஸ், எனக்கு ரென்ஷாவோட சேஞ்ச் வந்து எதுனாலன்னு தெரியல. பட் இங்க வந்து வாட்சஸ் வந்திருக்காரு. இஸ் லெஃப்டி பவுலர். நம்ம வழக்கம் போல அன்னைக்கு சொன்ன மாதிரி தான், எனக்கு தெரிஞ்ச வந்து கொஞ்சம் இது வந்து ஒரு ஸ்பின் ட்ராக்ல அடி வாங்குற மாதிரியான ஒரு ஒரு டீமா இருக்கு. கன்சிடரிங் ஸ்பின்னர்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. மற்றபடி ஒரு கன் பேட்டிங் லைனப் இருக்குது. அஸ் வெல் அஸ் வந்து தெர் இஸ் கோனா பி த ஐ. ஒரு ஒரு பிளேயர் மேலே ரொம்ப பார்க்க போகிறோம்னா அது கூப்பர் கான்லி மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இந்த வேர்ல்ட் கப்பில் அவர் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து. அண்ட் ஆடம் ஜாம்பாக்கு ஒரு பெரிய சப்போர்ட் மாதிரி இங்கே எதுவுமே இல்லைன்றது நான் ஃபீல் பண்ணுறேன். இதுதான் இந்த ஸ்குவாடில் நான் பேசிக்காக ஒன்று ஃபீல் பண்ணது. மேபி மேக்ஸ்வெல் கேன் டூ திங்ஸ் இன் ஸ்ரீலங்கா. அவங்க நிறைய ஸ்ரீலங்காவில் தான் மேட்சஸ் விளாடுறாங்க. ஹீ கேன் ஸ்பின். 4 ஓவர் கண்டிப்பாக மேக்ஸ்வெல் கிட்டேருந்து வரப்போகுதுன்றது தெரியுது. ஸோ இதுதான் என்னோட ஒரு ஐடியாவாக இருக்குது. அண்ட் வி கான்ட் என்ன சொல்கிறதுனா, ரொம்ப ப்ரீஜட்ஜ் பண்ண முடியாது அவங்க T20ல பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலான்ட்டு. இப்போ வேற ஒரு ஆக்ஷன் போட்டிருக்கானுங்க, பாகிஸ்தான் கூட சீரீஸ் லாஸ் பண்ணிட்டு வந்திருக்கானுங்க. அதனால அந்த டீமை நம்ப முடியாது. பட் உங்கள் தாட்ஸ் என்ன இந்த டீம்? அதான், ஆக்சுவலி இப்போ கொஞ்சம் நம்ம முன்ன அந்த கமெண்ட்ஸ் இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் என்னன்னா ஒரு பெரிய டிஃபரன்ஸ். இன்னொரு விஷயம், ஹேசல்வுட்டும் என்னன்னா கொஞ்சம் ரெக்கவரி, ஏதோ இன்ஜுரியில இருந்து கொஞ்சம் ரெக்கவரி ஃபேஸ்ல இருக்காருன்னு நியூஸஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ ஹேசல்வுட்டும் என்னன்னா டைரக்டா அவர் வந்து அந்த லீக் ஸ்டேஜஸ் மேட்ச்ல டைரக்டா வந்து இது பண்ற மாதிரி தான், பிளே பண்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அது எப்படி அது அப்படின்றது எனக்கு தெரியல. நல்ல டீம் தான் ஆக்சுவலி. இது என்னன்னா ரொம்ப மோசமான டீம் அப்படிலாம் கிடையாது. பட் என்னன்னா அகைன் இப்போ இந்தியன் கண்டிஷன்ஸ்ல வின் பண்ணணும் அப்படின்னா என்னன்னா உங்களோட டாப் ஆர்டர் ஸ்ட்ராங்கா இருக்கணும், டாப் 4 ஸ்ட்ராங்கா இருக்கணும், அண்ட் எக்ஸ்ப்ளோசிவா இருக்கணும், அண்ட் உங்களுடைய ஸ்பின்னர் ஸ்ட்ரென்த். ஸ்பின்னர்ஸ் வந்து எந்த அளவுக்கு அட்டாக்கிங் ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்றத வச்சுதான் இந்தியன் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் வின் பண்றது. ஸோ அது ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எடுத்துக்கிட்டோம்னா மிச்சல் மார்ஷ், டிராவிஸ் ஹெட் ஓபன் பண்ணிட்டு ஜாஷ் இங்கிலீஷை நம்பர் 3 ஆடிடுவாங்க. எப்படின்னு ஜாஷ் இங்கிலீஷ் நம்பர் 3 வந்துருவாரு. ரென்ஷா ஆக்சுவலி டிம் டேவிட் அட் 4 வரணும். டிம் டேவிட் அட் 4, அதுக்கப்புறம் கேமரன் கிரீன் அட் 5, ஸ்டாய்னஸ் அட் 6, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸ்வெல் சொல்லிட்டீங்க. மேக்ஸ்வெல் அட் 7. ஸோ மேக்ஸ்வெல் அட் 7 வந்துருவாரு. ஸோ மேக்ஸ்வெல் அட் 7, அதுக்கப்புறம் வந்துட்டு டுவாஷியஸ் அட் 8, எல்லிஸ் அட் 9, ஜாம்பா அட் 10, ஏசல்வுட் அட் 11. ஸோ ஏசல்வுட் அட் 11 இது மட்டும்தான் உங்களுடைய இதுவா இருக்கும். ஸோ இதுதான் உங்களுடைய இதுவா இருக்கும். பெஞ்ச்ல யார் இருப்பாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜேவியர் பாட்லெட் பெஞ்ச்ல இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு மேட் குனமன் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னிங் ஆப்ஷன் பெஞ்ச்ல இருப்பாரு. கூப்பர் கானலி அன்பார்ச்சுனேட்டா பெஞ்ச்ல இருப்பாரு. அண்ட் மேட் ட்ரென்ஷா. இவங்க 4 பேர் தான் இருப்பாங்க. சப்போஸ் மேக்ஸ்வெலுக்கு வந்து நமக்கு பேட்டிங் கிளிக் ஆகல அப்படின்னா கூப்பர் கானலிய நம்பர் 7 ஆடிட்டு மேக்ஸ்வெல் உட்காந்து வச்சிருவாங்க லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போடுறதுக்கு. அதுதான்.
ஸோ இது என்னன்னா பேலன்ஸ்டு. அந்த டாப் 4 வந்து பயங்கர எக்ஸ்ப்ளோசிவா இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து மிச்சல் மார்ஷ், டிராவிஸ் ஹெட், ஜாஷ் இங்கிலீஷ். ஜாஷ் இங்கிலீஷ் எஸ் அஃப்கோர்ஸ் பெருசா ஃபார்ம்ல இல்லைன்னாலும் ஜாஷ் இங்கிலீஷ்க்கு மாட்டிக்கிச்சுன்னா கண்டிப்பா வின் பண்ணிடுவாரு. அண்ட் ஸ்ரீலங்கன் கண்டிஷன் அஃப்கோர்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட். ஸ்ரீலங்கால டெஸ்ட் 100 எல்லாமே அடிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு மாட்டிருச்சு அப்படின்னா இஸ் கோயிங் டு பி ரியலி டேஞ்சரஸ். அண்ட் டிம் டேவிட், இந்த 4 பேர் வந்து டாப் 4 பிளஸ் கேமரன் கிரீன் அட் நம்பர் 5ல வருவார். ஸோ இந்த டாப் 4 வந்து அவங்களோட பிளஸ் என்னன்னா இப்போ ஓரளவுக்கு எல்லாருமே டீசென்டான ஃபார்ம்ல இருக்காங்க. நம்ம ஓகே இந்த பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா சீரீஸ் வந்துட்டு என்னன்னா நம்ம ஓகே அப்படி இப்படின்ட்டு அவங்க தோத்து இருந்தாலும் பட் ஆனா அதுல வந்து பெருசா அவங்க மெயின் பிளேயர்ஸ் யாருமே விளையாடல, கொஞ்சம் பேர் தான் வச்சு விளையாடினாங்க. அது ஆக்ஷன் பண்றது தான். போன அவங்க T20 வேர்ல்ட் கப் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி சீசன் இஃப் ஐம் நாட் ராங் பங்களாதேஷ் கிட்ட ஒரு சீரீஸ் தோத்துட்டு வந்து கப் அடிப்பாங்க. ஸோ அது பண்றது தான். நான் அவங்க ஓகே அது என்ன பண்ணாலும் நான் அதை ஒத்துக்கிறவே மாட்டேன். ஸோ என்னன்னா உங்களுக்கு மெயினான ஒரு விஷயம் இந்த டாப் 5 கொஞ்சம் செட் ஆயிருக்கு இது பண்றதுக்கு. ஸோ எனக்கு இன்னும் ஒரே ஒரு இது என்னன்னா மேட் ரென்ஷா இந்த இடத்துல தேவையா உங்களுக்கு அப்படின்றது எனக்கு ஒரே ஒரு கன்சர்ன். மேட் ரென்ஷாக்கு பதிலா அவங்க வை நாட் ஸ்டீவன் ஸ்மித். எனக்கு என்னன்னா கடைசி பஸ்லயாவது பிடிச்சி ஸ்டீவன் ஸ்மித் எப்படியாவது வேர்ல்ட் கப் போயிடுவாருன்னு நினைச்சேன், ஏதாவது ஒரு இன்ஜுரி கன்சர்ன்ல வந்துட்டு. பட் அவங்க தே ஆர் வெரி கிளியர். ஓகே ஸ்டீவ் ஸ்மித் ப்ரூவ்ட் மோர் ஆஸ் அன் ஓப்பனர், அவரை மிடில் ஆர்டர்ல ஆட வைக்க முடியுமான்னு தெரியல. பட் பிக் பேஷ்லயுமே ஒரு 2 நாள் ஓப்பன் பண்ணி மிடில் ஆர்டர் வரைக்கும் எடுத்துட்டு த்ரூ அவுட் இது வந்து எடுத்துட்டு போனாரு. ஸோ அதனால என்னன்னா இட்ஸ் நாட் அ பேட் ஆப்ஷன். ஸ்டீவ் ஸ்மித் அட் நம்பர் 4 இஸ் கோயிங் டு பி கோல்டு உங்களுக்கு. ஏன்னா டாப் 3 உங்களுக்கு எக்ஸ்ப்ளோசிவா இருக்கு அப்படின்றப்போ, இல்ல உங்களுக்கு டாப் 3 எக்ஸ்ப்ளோசிவா இருக்குன்றப்போ என்னன்னா ஸ்டீவ் ஸ்மித்தை நம்ம நம்பர் 4ல கொஞ்சம் ஸ்லாட் இன் பண்ணலாம், அந்த ஒரு ஆங்கர் ரோல் பண்றதுக்கும் சரி. ஆனா இப்ப ஒரு ஆங்கர் ரோல்ல ஆடல, 42 பால் 100 அடிக்கிறாரு, பிக் பாஸ்ல அடி பொழந்துட்டாரு. பட் இருந்தாலும் என்னன்னா ஸ்டீவ் ஸ்மித் ஒரு மேட் ரென்ஷா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா எக்ஸாக்டா அவங்க சொன்ன வேர்ட்ஸ் என்னன்னா மேட் ரென்ஷா வந்து ரீசென்ட்லி ஆஸ் இம்ப்ரெஸ்ட் இன் ஆல் த ஃபார்மேட்ஸ் ஆஃப் த கேம், எஸ்பெஷலி பிரிஸ்பேன் ஹீட்டுக்கும் குயின்ஸ்லாந்து புல்ஸ்க்கும் வந்துட்டு ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்றதுனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா வித் டாப் ஆர்டர் செட்டில்ட் அண்ட் ஸ்பின் ஹெவி கண்டிஷன்ஸ் எக்ஸ்பெக்டட் இன் த லீக் ஸ்டேஜஸ், மேட் ரென்ஷா வந்து என்னன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிடில் ஆர்டர் சப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ வித் டிம் டேவிட் அட் டெத் எண்ட் அப்படின்றது அவங்க சொன்னாங்க. ஸோ மேட் ரென்ஷாவை மேபி அவங்க நம்பர் 4ல ட்ரை பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ மேட் ரென்ஷா ட்ரை பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேமரன் கிரீன் தேவையா இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காத்தி வைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா டிம் டேவிட் அட் 5 அப்பயுமே என்னன்னா மார்க்கஸ் டாய்னஸ் அட் 6 வந்துருவாரு, மேக்ஸ்வெல் அட் 7. ஆமா, ஸோ மேக்ஸ்வெல் அட் 7 இன்னுமே வந்து அது கொஞ்சம் இதுவா இருக்கும். கூப்பர் கார்னலி பவுலிங்ல பயங்கரமா பண்ணிருக்காரு. ஸோ கூப்பர் கார்னலிய ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஆடுவாங்களா அப்படின்றது ஒரு இது, நான் அது வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ மற்றபடி அவங்களுக்கு பாவம் கமின்ஸ் இந்த வாட்டி இல்ல. கமின்ஸோட கட்டர்ஸ் அண்ட் மிடில் ஆர்டர்ல அவர் கமின்ஸ் வந்து எஸ்ஆர்ஹெச்க்கு அவர் அந்த ஈஸியான ஓவர்ஸை போட்டு எப்படியாவது ஏமாத்திடுவாரு அவருக்கு வந்துட்டு. ஏன்னா உங்களுக்கு இதுல இருக்காருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எனக்கு தோணுது. அது மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் தோணுதா? இன்ஜுரியில இருந்து வேற வராரு. ஸோ எல்லிஸ் வந்து பட் எல்லிஸ் இஸ் குவாலிட்டி. அவர் வந்து அந்த ஸ்லோ ரன்ஸ் எல்லாம் போட்டு ஓட்டிடுவாரு, ஆள் வந்துட்டு நல்லா போட்டுருவாரு. பட் என்னன்னா இவங்க கொஞ்சம் ஏசல்வுட் மேல நிறைய ப்ரெஷர் இருக்கு மோர் தேன் எல்லிஸ் வந்து. ஏன்னா விக்கெட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு எல்லிஸ் வந்து என்னன்னா டெத் ஓவர்ஸ்ல வந்து உங்களுக்கு விக்கெட்ஸ் விழுகும் அண்ட் டெத் ஓவர்ஸ்ல வந்து ரன்னை கண்டெயின் பண்ணிடுவாரு. எல்லிஸ் வந்து சம்டைம்ஸ் என்னன்னா விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனா போக மாட்டாரு. ஸோ சம்டைம்ஸ் அட் டைம்ஸ் வந்து என்னன்னா அட் டைம்ஸ் வந்து விக்கெட் டேக்கரா போவாரு, அட் டைம்ஸ் வந்து என்னன்னா கொஞ்சம் டிஃபென்சிவ் மோடுக்கு போவாரு. ஸோ அவங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் என்னன்னா பென் வாஷியஸ் ஜென்வின் பவர் பிளேலயும் விக்கெட் எடுப்பாரு, டெத்லயும் விக்கெட் எடுப்பாரு, பட் ரன் போகும். பென் வாஷியஸ் கொஞ்சம் காஸ்ட்லியே போவாரு. ஜாஷ் ஹேசல்வுட் மேலதான் கொஞ்சம் ஹெவி ப்ரெஷர் இருக்கும். ஜாஷ் ஹேசல்வுட் அண்ட் ஆடம் ஜாம்பாக் மட்டும் ஒரு நாள் தெரியாதனமா ஒரு நாள் 4 overs 45 அப்படின்னு போயிடுச்சு விக்கெட் விழுகாம அப்படின்னா அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா அங்கதான் மாட்டுவாங்க. அது அவங்க சொல்லலாம் அவங்களோட பேட்டிங் லைன் காம்பன்சேட் பண்ணுன்ட்டு, பட் ஸ்டில் 4 overs உங்களோட லீட் ஸ்பின்னர் வந்து விக்கெட் எடுக்காம 4 overs 45 போறாரு அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பா அடி வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸ்ரீலங்கன் கண்டிஷன்ஸ் அங்க கொஞ்சம் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மற்றபடி இந்தியன்ல வந்து பிளாட் ட்ராக்ஸ் தான். ஸோ அந்த இடத்துல இந்தியாவில் ஆடும்போது அவங்க வந்து மேபி இது பண்ணிடுவாங்க. கண்டிப்பா சூப்பர் 8s வந்துருவாங்க. சூப்பர் 8ஸ்ல வந்துட்டு யார் வருவாங்க? ஏன்னா இங்கிலாந்து வந்து ஒரு ஸ்ட்ராங் டீம். இங்கிலாந்து வந்து இப்ப சட்டை கிழிஞ்சிருக்கான்னு தானே பாக்குறீங்க. நான் முன்ன மாதிரி இல்லைன்ற மாதிரி இப்ப கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கலா ஸ்ரீலங்கால விளையாடுறாங்க.
அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி விளையாடுறாங்க. ஸோ அது ஒண்ணு இருக்கு. ஸோ அவங்களும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வருவாங்க. நியூசிலாந்து இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அஃப்கோர்ஸ் எனக்கு என்னோட ஸ்டில் மை ஹோப் இஸ் தே வில் குவாலிஃபை ஃபார் த செமிஃபைனல்ஸ். பட் வித் எனக்கு என்னன்னா கொஞ்சம் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் குறைஞ்சிருக்கு. பட் ஆஸ்திரேலியாவை நான் என்னைக்குமே ரைட் ஆஃப் பண்ண மாட்டேன். மற்றபடி மீது எல்லாமே ஓகே தான். டுவாஷியஸ் அண்ட் ஜேவியர் பார்ட்லெட்டுமே எக்ஸ்பெக்டட் தான். அவர் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஜேவியர் பார்ட்லெட் எக்ஸ்பெக்டட் தான். மேட் ரென்ஷா வந்துட்டு அவங்க மிடில் ஆர்டர்ல ஆட போறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ ஆடினாங்கன்னா அன்பார்ச்சுனேட்டா கேமரன் கிரீன் தான் வெளில வந்து ஸ்டாயினிஸ்க்கு பேக்கப்பா உட்காருவாருன்னு நினைக்கிறேன். அது ஒண்ணுதான். மற்றபடி அவ்வளவுதான். அவங்க கண்டிப்பா மிச்சல் மாஸ் டிராவல் சைடு எக்ஸ்ப்ளோசிவ் அந்த பேட்டிங் லைன் அப்ப நம்பி போயிருக்காங்க. ஸோ எப்படி போறாங்கன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மோர் ப்ரெஷர் ஆன் ஹேசல்வுட் அண்ட் ஜாம்பா. எல்லிஸ் மேல இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எல்லிஸ் மேல எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் அந்த அட்மோஸ்ட் ப்ரெஷர் யார் மேல வரும்னா இவங்க 2 பேர் மேலதான் வரும். அது மட்டும் தான். மற்றபடி ஐ திங்க் தே வில் பி குட் இனஃப். அவங்களுக்கு அந்த காம்பினேஷன் செட் ஆகி எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பேட்டிங் வந்து எல்லா மேட்சுமே கிளிக் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்க எதிர்ப்பு போயிடுவாங்க. இந்த இடத்துலதான் எனக்கு அந்த ஸ்டீவ் ஸ்மித் அகைன் அந்த ஸ்டெபிலிட்டிக்கு ஏதோ ஒரு இடத்துல திடீர்னு ஒரு 20-2னா ஸ்டீவ் ஸ்மித் தான் எடுத்துட்டு போவாரு. இப்ப எல்லா இந்த பாகிஸ்தான் மேட்சஸ்ல என்னன்னா ஏர்லி விக்கெட்ஸ் விழுந்து அவங்களுக்கு எடுத்துட்டு போக ஆள் இல்லாம மேட்ச் ஷாட் வந்து தள்ளி தள்ளி ஆட ட்ரை பண்ணி அவங்க தோத்தாங்க. அந்த இடத்துல ஒரு ஸ்டீவ் ஸ்மித் இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். பட் ஸ்டில் ஓகே. மேட் ரென்ஷா இஸ் ஆல்சோ நாட் அ பேட் ஆப்ஷன். சொல்ற மாதிரி நல்லாவே பண்ணிருக்காரு. ஓடிஐ சீரீஸ்லயுமே ரொம்ப நல்லா பண்ணாரு இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா. ரீசன்ட் ஃபார்மும் நல்லா இருக்கு. ஸோ இட்ஸ் நாட் அ பேட் ஆப்ஷன் தான். ஓகே. எனக்கும் அதான் வந்து ஆக்சுவலாக வந்து செமிஃபைனல் கண்டெண்டர்ஸாக இருக்கிறாங்கன்னு சொல்ல போனால் அது வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக சொல்ல முடியல இந்த தடவை ஒரு ஆஸ்திரேலியன் டீம் பார்த்து. ஓகே, அதான் நம்மளோட ஃபைனல் வேர்டிக்ட் அதுவாக தான் இருக்கும். சூப்பர் 8 சிம்பிள் 1, அதுக்கப்புறம் செமிஃபைனல்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ ஸ்காட்லாண்ட் நெக்ஸ்ட் போயிடலாம் ப்ரோ. ஸ்காட்லாண்ட் ஒரு டீமாக வந்து குவாலிஃபை ஆகாமல் ஒரு லக்குன்னு சொல்ல மாட்டேன், இன்னொன்று டீம் வெளியே போனனால அந்த டீம் வந்திருக்காங்க. நெவர்தலெஸ் இட் இஸ் அ குட் டீம். நான் ஸ்குவாட் வாசிச்சிடுறேன். ரிச்சி பெரிங்டன் கேப்டன், டாம் ப்ரூஸ், மேத்யூ கிராஸ், பிராட்லி கரி, ஆலிவர் டேவிட்சன், கிறிஸ் கிரீவ்ஸ், ஜெயினுல்லா இசான், மைக்கேல் ஜான்ஸ், மைக்கேல் லியஸ்க், ஃபின்லே மெக்ரத், பிராண்டன் மெக்கலன், ஜார்ஜ் முன்சி, சஃப்யான் ஷரீஃப், மார்க் வாட், பிராட் பீல். ஸோ இதுதான் வந்துட்டு அதோட ரிசர்வ்ஸும் அவங்க போட்டிருக்காங்க. ஜாக் ஜாவிஸ் அண்ட் ஜாஸ்பர் டேவிட்சன் 2 பேர். ஸோ மொத்தமாக ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட்டோட ரிசர்வ்ஸோட பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து அஃப்கோர்ஸ் இதில் 2 பேரும் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச அந்த 2021 விளாண்டதுல ஞாபகம் இருக்குது. அன்லஸ் அதை தவிர எனக்கு இல்லை. நீங்கள் ஒரு ரிஜிஸ்டாக அது சொல்லிடுங்க இப்படி இருக்கும். அதான் இது ஆக்சுவலி என்னன்னா திண்ணையில கடந்தவனுக்கு திடுக்குன்னு கிடைச்சுதான் போலீஸ் வேலைன்ற மாதிரி. இவனுங்க வெளில போனதுனால நம்ம பங்களாதேஷ் வெளில போனதுனால இவங்க கடைசி நேரத்துல வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்திருக்காங்க. பட் ரியலி என்னன்னா நல்ல டீம் தான். இவங்க எடுத்தது வந்து என்னன்னா பேட் டீம் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஸோ இவங்களோட பெஸ்ட் என்னன்னா காம்பினேஷன் இஃப் யூ ரிமெம்பர் அப்படின்னா இந்த ஸ்காட்லாந்து வந்து நம்ம சாதாரணமான டீமா எந்த இடத்துலயுமே நம்மளால இவங்களை எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா போன T20 வேர்ல்ட் கப் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, ஆஸ்திரேலியா ஒரு 185 அடிப்பாங்க ஸ்காட்லாந்து கூட. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த ஸ்காட்லாந்து ஒரு 180-185 அடிப்பாங்க. ஸோ அது ஆல்மோஸ்ட் அவங்க என்னன்னா ஆஸ்திரேலியாவை 19.5 ஓவர்ஸ் கிட்டயும் 19th ஓவர்ல போய் சேஸ் பண்ண வச்சிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு தே புஷ் டு த எட்ஜ். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். அவங்க தே ஆர் டீம் டு ஃபோர்ஸ் டு ரெக்கன் வித். தே ஆர் அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. நல்ல விஷயம் என்னன்னா அவங்களோட மெயின் ஸ்ட்ரென்த் என்னன்னா கண்டினியூட்டி. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 to 11 பிளேயர்ஸ் வந்து இஃப் ஐம் நாட் ராங், எனக்கு எக்ஸாக்ட் நம்பர்ஸ் தெரியல, பட் 11 பிளேயர்ஸ் கிட்டத்தட்ட வந்துட்டு அவங்களோட போன 2024 வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல இருந்தவங்களே வந்திருக்காங்க. அது ஒண்ணு. அண்ட் நம்ம வந்துட்டு முக்கியமான பிளேயர் வந்துட்டு இந்த ஜார்ஜ் முன்சி, மைக்கேல் ஜோன்ஸ், பிராண்டன் மெக்முல்லன், அப்புறம் டாம் ப்ரூஸ். முன்ன வந்து நியூசிலாந்துக்காக விளையாடிட்டு இருந்தாரு இந்த டாம் ப்ரூஸ். பெரிய சிக்ஸர்ஸ் அடிப்பாரு, பயங்கர ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த பால். ஸோ அவர் இந்த 4 பேருமே வந்து என்னன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர்ஸ். ஜான்ஸ், முன்சி எல்லாருமே பயங்கரமா அந்த டீமுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ற பிளேயர்ஸ். பிராண்டன் மெக்முல்லன் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஆல்ரவுண்டர் வேற, உங்களுக்கு அடிக்கடி போலிங்ல கூட வந்து சிப் இன் பண்ணுவாரு. ஸோ இது வந்து என்னன்னா உங்களோட டாப் ஆர்டர் தான் வந்துட்டு அவங்களுக்கு அகைன் கூட்டிட்டு போக வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னா இந்த ஜார்ஜ் முன்சி, மைக்கேல் ஜோன்ஸ், பிராண்டன் மெக்முல்லன் இவங்க எல்லாம் சேர்ந்துதான் கூட்டிட்டு போகணும். இன்னைக்கு கூட ஒரு பிராக்டிஸ் மேட்ச் ஆடினாங்க விசஸ் ஆப்கானிஸ்தான். அன்பார்ச்சுனேட்டா இல்ல தோத்துட்டாங்க.
பட் அவங்களோட மெயின் இஷ்யூ எங்க இருக்கு அப்படின்னா அவங்களோட போலிங் தான். எல்லாருமே வந்து என்னன்னா ஹாஃப் பவுலர்ஸ், ஹாஃப் ஆல்ரவுண்டர்ஸ் மாதிரி தான். உங்களுக்கு ஆல்ரவுண்டிங் ஆப்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிராண்டன் மெக்முல்லன், மைக்கேல் லீஸ்க், கிறிஸ் கிரீவ்ஸ், ஆலிவர் டேவிட்சன். நான் கொஞ்சம் நோட் பண்ணியிருக்கேன், அதனால கொஞ்சம் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் தெரியலன்னா பார்த்து பார்த்து சொல்றேன். கிறிஸ் கிரீவ்ஸ், ஆலிவர் டேவிட்சன் அண்ட் ஃபின்லே மெக்ராத், இவங்க எல்லாருமே வந்துட்டு என்னன்னா உங்களுக்கு ஆல்ரவுண்டர்ஸ் கேட்டகரியில தான் வருவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு என்னன்னா அது வந்தாலும் என்னன்னா உங்களுக்கு ஒரு த்ரெட்டனிங் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் அப்படின்றது யாருமே இல்லை. அங்கதான் அவங்க வந்து ஸ்காட்லாந்து அடி வாங்குவாங்க. ஆனா தப்பி தவறி ஸ்காட்லாந்து இந்த ஓகே இவன் தான்டா அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு டீம் வந்து அவங்க போலிங் அடிக்க போயிட்டு ஒரு 130 140க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா ஸ்காட்லாந்து உள்ள வந்து மேட்சை ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ மெயினா உங்களோட பவுலிங்ல யார் வந்து எக்ஸ்பேக்டரா இருக்க போறான்னா இந்த மார்க் வாட் தான். ஸோ அவர் அந்த மார்க் வாட் வந்து வச்சு அவர் பாட்டு போட்டுக்கிட்டே இருப்பாரு. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பியாண்ட் மார்க் வாட்டை தாண்டி அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பின் ஆப்ஷன்ங்கிறது ஒன்று கிடையாது. ஸோ லீஸ் ஓகே மைக்கேல் லீஸ்க்கும் கிரீவ்ஸும் அங்கங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாலும் பிளாட் பிச்சர்ஸ்ல சம்மடி வாங்கிடுவாங்க. ஸோ பிளாட் பிச்சர்ஸ்ல கொஞ்சம் சம்மடி வாங்கிடுவாங்க. அண்ட் அகைன் ஸ்ரீலங்கன் கண்டிஷன்ஸ்ல வேற கொஞ்சம் ஆடுறாங்க. அந்த இடத்துல இந்த டாப் ஆர்டர் எப்படி ஃபயர் பவர் கிளிக் ஆகுது அப்படின்றது வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா பங்களாதேஷ் லாஸ்ட் மினிட்ல வந்ததுனால தே ஆர் ரெடி. பட் ஆனா எவ்வளவு ப்ரிப்பேர் ஆயிருக்காங்க அப்படின்றது இருக்கு. அண்ட் இந்த சஃபியான் ஷெரீஃப்ன்றது பயங்கரமா அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு போலரு டெத் பவுலிங்ல அவர் மட்டும்தான் இருக்காரு. பட் ஆனா அதை தாண்டி என்னன்னா வேற யாருமே வந்துட்டு உங்களுக்கு இதுவாவே இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு என்னன்னா வேற யாருமே போலர்ஸ் யாருமே இல்லை. பட் ஸ்டில் என்னன்னா வந்துட்டு பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார்ல நான் யார் யார் சொல்லுன்னா ஒன்னு பிராண்டன் மெக்முல்லன். ஸோ என்னன்னா கிளாசிக் பார்க்கறதுக்கே அழகா இருக்கும். அண்ட் அங்கங்க மீடியம் பேஸ் போட்டு உங்களுக்கு ஆல்ரவுண்டிங் ஆப்ஷனும் கொடுத்துருவாரு. டாம் ப்ரூஸ் அடி பொழக்கிற பேட்ஸ்மேனு, அவங்களுக்கு அந்த ஃபயர் பவரை ஏத்திருக்காங்க. அண்ட் ஜைனுல்லா இசான் இவர் வந்து பாத்தீங்கன்னா வைல்ட் கார்டா வந்தாரு. ஆப்கானிஸ்தான்